எங்கள் வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே ஒரு தங்கச்சிட வீட்டை வந்திருக்கோம். என்ன சொல்கிறது, அவள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறா. நாங்கள் இப்போ அவைகிட்ட போய் கதைப்போம் என்னன்னு சொல்லி அவைகிட்ட கேட்போம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நீங்கள் வர சொல்லி நான் வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை, உங்களோட பிரச்சனை சொல்லுங்கள். அழாதங்க அழாமல் சொல்லுங்கள். கொஞ்சம் இருங்க, அழுறா. என்னன்னு சொல்லுங்கள், என்ன பிரச்சனை என்று அழாமல் சொல்லுங்கள். விளங்கல சத்தமாக கொஞ்சம் தப்புக்கு செய்ய, அதாவது உங்களுக்கு கணவர் இருக்கிறார், அவர் வந்து இருக்கிறார். அந்த தங்கச்சிக்கு வந்து கணவர் இருக்கிறார், அதாவது வந்து அவர் வந்து தற்போது ஜெயிலில் இருக்கிறார். என்னத்துக்காண்டி ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க? செய்யலை, நாங்கள் கல்யாணம் கட்டலை. அப்போ இவர் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் கல்யாணம் கட்டலை, நான் தெரிஞ்சு தான் கல்யாணம் கட்டினேன். அவர் செய்யவே இல்லை, செய்யாத அந்த அதாவது வந்து இந்த தங்கச்சி கல்யாணம் கட்ட முதலே அந்த அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாம். அவர் வந்து அவர் வந்து செய்யாத தப்புக்கு இப்போ எத்தனை மாதம் பிடிச்சி, இப்போ எத்தனை வருஷம்? 6 மாதம் 7 வருஷம் அடிச்சிருக்கு. இப்போ அவரை பிடிச்சி 6 மாதமா, அப்போ 7 வருஷம் தண்டனை அடிச்சிருக்காங்களாம். 7 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கணும். அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? ஒரு ஆள் ஸ்கூல் போயிருக்கா, 6ஆம் ஆண்டு படிக்கிறா. அவன் நடந்து தான் போகிறாங்க. இங்கே தூரம் பிள்ளை, சின்ன பிள்ளை தானே, பயந்து நடந்து தான் போவாள். 20 வருஷம் படிக்கிறா, 5 வயசு. இந்த பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அதை செய்யத்தானே. சாப்பாடு ஒன்றுமே கிடையாது, யாராலே ஒரு உதவியும் கிடையாது. யாரும் உங்களுக்கு உதவி செய்யல. நீங்கள் என்ன செய்கிறீங்க சாப்பாட்டுக்கு எல்லாம்? இருந்தால் சாப்பிட்டு எதுவும் வித்த ஒளியில் எதுவும் செய்கிறீங்களா? இல்லை எனக்கு உங்களுக்கு எதுவும் வீட்டு எங்காவது கொண்டெல்லாம் விற்று கொடுப்பேன், ஏதாவது வீட்டு வேலையும் கூப்பிட்டா போவேன். அதாவது வந்து இந்த தங்கச்சி வந்து இப்போ புருஷனை வந்து 7 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்களாம். 7 வருஷத்துக்கு இப்போ பிடிச்சி 6 மாதம் தானே 7 வருஷ தண்டனை கொடுத்துருக்காங்களாம் அவருக்கு. அதாவது வந்து அவர் ஒரு செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்து வச்சுருக்காங்க 7 வருஷம். இப்போ அவைக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கூட வசதி இல்லாமல் இருக்கிறார். 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளைகளா? ரெண்டும் பொம்பளை பிள்ளைகளாம். சாப்பாடு கூட அவள் தேங்காய் விற்று தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு, படிப்பு செலவெல்லாம் பார்க்க. என்னத்த முதல் இல்லை. நான் இப்போ உங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ எங்களோட வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்ட என்ன உதவி கேட்குறீங்க நீங்கள்? நானும் எங்களோட அக்காவும் அப்போ இந்த ஒரு ரூமில் தான் இருக்கிறீங்க நீங்கள்? இந்த ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லோரும், நான் 2 பிள்ளையும் ஒரு பிள்ளையும். அவைக்கும் புருஷன் இல்லை. உங்களோட அக்காவுக்கும் புருஷன் இல்லை, அவைக்கு ஒரு பிள்ளை, உங்களுக்கும் உங்களோட புருஷன் வந்து ஜெயிலில். இப்போ இந்த ஒரு ரூமில் 2 பேரும் இருக்கிறீங்க, 2 குடும்பமும் இந்த ஒரு ரூமில் தான் இருக்கிறீங்க. இந்த பாருங்கள் அவங்க இருக்கிற ரூமை பாருங்கள் மக்களே. இந்த பாருங்கள், இதான் அவங்க இருக்கிற ரூம் பாருங்கள். இதான் அவங்க இருக்கிற வீட்டில் ஒருக்கா பாருங்கள். இதில் அவங்களோட அக்காவும் அவங்களோட அக்காவோட புருஷன் என்ன இங்கே செத்துட்டேரா? அவங்களோட அக்காவோட புருஷனும் செத்துட்டேரா. இந்த ரூமில் தான் இந்த அக்காவும் 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் மக்களே, இவங்களுக்கும் சரியான அந்த பிள்ளைகளுக்கு அண்டண்டாடு சாப்பாடு கொடுக்க கூட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. தேங்காய் விற்று தான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. திரும்பி அந்த தேங்காய் எடுத்து விற்கிறண்டாலும் ஒரு முதல் இல்லாமல் ஒன்றும் செய்யலை தான். சாப்பாடு கூட அந்தண்டாடு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்களால் ஏண்ட உதவியை எங்களோட வெளிநாட்டில் வாழும் மக்கள் இவங்களுக்கு பாருங்கள். அந்த அழுது சொல்லி எனக்கு மனம் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களால் ஏண்ட உதவியை இந்த பிள்ளைக்கு தங்கச்சி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். தங்கச்சிக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பிள்ளையோட முகத்தை பாருங்கள். அந்த பிள்ளைக்கு அந்த என்ன சொல்கிறது, சின்னாக்கள் தானே. இந்த பிள்ளையோட முகத்துக்காண்டியாச்சு இவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்தாங்கன்னு. உங்களால் வேண்ட உதவியை இவங்களுக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.